வணக்கம் நிகிதா. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு முதல் முத்தையாபுரம் பழையகாயில் வரைக்கும் சுமார் 1700 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி அதில் கப்பல் கட்டும் தளம் அமைக்க உள்ளதாக அரசு அறிவித்திருந்தது. இதற்கான முன்னேற்பாடு பணிகள் அனைத்தும் கையகப்படுத்தும் பணியில் அதாவது மற்ற ஏற்பாடுகளுக்கு அந்த நிலங்களை எப்படி செலவுபடுத்துவது, அதற்கான எல்லைகள் வகுப்பது போன்ற காரியங்கள் அனைத்தும் முடிவெற்றுள்ளது. இந்த நிலங்களை அரசு கையகப்படுத்தக்கூடாது, தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். எனவே இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கடந்த ஆட்சியிலேயே, அதாவது கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்தே இந்த பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை கையிலெடுத்து போராடி வருகின்றார்கள். இந்த நிலையில் தான் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது தங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். ஏனென்றால் ஆட்சி மாற்றத்துக்கு முன்பாக இதே தவாகாவை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் இவர்களுக்கு முழு ஆதரவு கொடுத்து இந்த திட்டத்தை வரவிடக்கூடாது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டத்தை வரவிட மாட்டோம், உங்களுக்கு துணையாக இருப்போம் என்றுதான் கூறி வந்தார்கள். எனவே இந்த உப்பள தொழிலாளர்கள், உப்பு உற்பத்தியாளர்கள் அனைவரும் தவாக அரசு நமக்கு ஆதரவாக இருக்கும் என்றுதான் நம்பியிருந்தார்கள். இந்த நிலையில் பார்த்தீர்கள் என்றால் கடந்த வாரம் தூத்துக்குடி சார் ஆட்சியர் பிரபு அவர்களுடைய தலைமையில் ஒரு விளக்க கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்திலும் இந்த நிலங்களை கையகப்படுத்தி இந்த கப்பல் கட்டும் தளம் வருவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும், உங்களுக்கு அரசு சார்பில் என்ன இழப்பீடு வேண்டுமோ நாங்கள் பெற்றுத் தருகிறோம் என்பதாக கூறி அனுப்பினார்கள். இதனால் இந்த பகுதி மக்கள் அனைவரும் மிகவும் வருத்தத்திற்குள்ளார்கள். நாங்கள் இந்த கப்பல் கட்டும் தளமே வரக்கூடாது என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம், ஆனால் அரசு தரப்பில் இருந்து இதை வருவதற்கு நீங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம் என்பதாக கேள்வியை எழுப்பினார்கள். மேலும் 3000 ஏக்கர் கையகப்படுத்தப்பட உள்ளதாகவும், இதனால் எங்களுடைய பட்டா இடங்கள் 400 ஏக்கர் பட்டா இடங்கள் இருக்கின்றது. மேலும் 1500 ஏக்கர் அரசு 99 வருட குத்தகைக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள் இருக்கின்றது. அனைத்தையும் தான் நாங்கள் பயன்படுத்தி தரிசாக கிடந்த இடத்தை உப்பளங்களாக அதை சரி செய்து இவ்வளவு உற்பத்திக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இவ்வளவு காலமாக நாங்கள் அதை இவ்வளவு பண்படுத்தி அதை ஒரு விவசாயம் போல் செய்து வருகின்ற இந்த நேரத்தில் எங்களது நிலங்களை கையகப்படுத்தி அதில் கப்பல் கட்டும் தளம் அமைப்பதற்கு தனியார் பெரிய மல்டி லெவல் கம்பெனிகளுக்கு, அதாவது பெரிய நிறுவனங்களுக்கு கொடுப்பது இது எந்த விதத்தில் நியாயம் என்பதான ஒரு கேள்வி எழுப்புகின்றார்கள். இந்த நிலையில் தான் இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஆயிரக்கணக்கானோர் திரண்டு வந்தார்கள். இதனால் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகமே சந்தித்தது. வாரந்தோறும் திங்கட்கிழமை தோறும் தங்களது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் தங்கள் பிரச்சனைகள் குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிடுவதற்கும் 100க்கும் மேற்பட்டோர், அதாவது 100 முதல் 200 மனுக்கள் வரை வருவது எப்போதுமே வழக்கம். ஆனால் இன்றைக்கு 1000க்கும் மேற்பட்டோர் மனுக்களை கொண்டு வந்து வரிசையாக நின்று விட்டார்கள். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகமே சந்தித்தது. உடனடியாக அந்த வெயிலின் கொடுமையிலும் வரிசையில் நின்ற பெண்கள் அனைவரையும் பார்த்த காவல்துறையினர் ஏதாவது மயக்கம் போட்டு விழுந்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களை நிழலில் அமர செய்து அவர்களிடம் நாங்களே மனுக்களை பெற்றுக் கொள்கிறோம், நாங்கள் கண்டிப்பாக உங்களது கவனத்திற்கு, அதாவது அரசின் கவனத்திற்கு உங்களது கோரிக்கைகளை கொண்டு செல்கிறோம் என்பதாக உறுதியளித்ததின் பேரில் அனைவரும் கலைந்து சென்றார்கள். தூத்துக்குடியில் கப்பல், அதாவது துறைமுகம் இருப்பது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருந்தாலும் இந்த கப்பல் கட்டும் தளம் வருவதற்கு மற்ற இடங்களை, அதாவது மற்ற தரிசாக உள்ள இடங்கள், விளாத்திக்குளம் போன்ற பகுதிகளுக்கு கொண்டு சென்றால் போதும். அங்கு ஒரு சில இடங்களில் மீன்பிடி துறைமுகமோ எதுவுமே இல்லாமல் தரிசாக இடங்கள் இருக்கின்றது, அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே எங்களது இந்த உற்பத்தி செய்யக்கூடிய இந்த இடங்களை அவர்கள் தேர்வு செய்ய வேண்டாம் என்பதாகத்தான் கோரிக்கை விடுத்தார்கள். நிகிதா.